இது அந்தோனியார் ஜெபம். நாங்க சின்ன பொழுதுல இருக்கும் பொழுது எங்களுடைய தாத்தா எங்க எல்லாரையும், எங்க குடும்பத்துல உள்ள சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரையும் உட்கார வைத்து இந்த ஜெபத்தை, அதாவது குடும்பத்தில யாருக்காவது ஒரு நோயோ வேற ஏதோ கஷ்டங்களோ துன்பங்களோ வந்தா உடனே இந்த ஜெபத்தை தினமும் ஒரு குறிப்பிட்ட நாள், அதாவது 9 நாள் 13 நாள், இந்த 13 மன்றாட்டோடு சேர்த்து இந்த ஜெபத்தையும் எங்களை சொல்ல வைப்பாரு. அவர் சொல்ல மாட்டாங்க, இப்படியான ஒரு ராகத்துல அவர் பாடுவாரு. அது எனக்கு ஞாபகம் வந்ததுனால இந்த ஜெபத்தை நான் அந்த ராகத்துல உங்களுக்கு பாடுறேன். நம்பிக்கையோடு கேளுங்க, நிச்சயம் உங்களுக்கு உங்க குடும்பங்கள்ல உள்ள எல்லா தீமைகளும் போகும். உண்மை மனதோடு மன்றாடும் ஜெபம் ஒருபோதும் வீணாகாது. இது உங்கள் குடும்பங்களில் உள்ள தீமைகள் அனைத்தும் விலகிட செய்யும். இந்த 5 நிமிட புனித அந்தோனியார் ஜெபம். உங்கள் கவலைகளை கேட்டு இயேசுவிடம் மன்றாடுபவர் புனிதர் அந்தோனியார். இந்த ஜெபத்திற்கு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செவி மடுப்போம். புண்ணிய தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தளி இருக்கின்ற புனித அந்தோனியாரே, தூய்மை துளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, விண்ணுலக மண்ணுலக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவளுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோனியாரே, சூரத்தனமுள்ள மெய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சம் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ, உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவளுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யாரு ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யாரு நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யாரு உதவுவார்? தஞ்சம் என்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். அடுத்தவர்களுக்கு இந்த ஜெபத்தை ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஜெப கோரிக்கைகள் எதுவாயிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கின்றோம். God bless you to all.